மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நானும் உண்மையை பாராட்டுறேங்க. பிஜேபி ஓரளவுக்கு வளர்ந்து வருது. இப்போ ஒன்னே காய் அடிச்சு விட்டாங்க. பாவம், அதை நினைச்சு பாவமா இருக்கு. பேச வேண்டிய நேரத்துல மீசையை முறுக்கி பேசுவோம்னு அண்ணன் சொல்றாரு. உங்களுக்காக மீசையை முறுக்க முடியாது. எப்ப தேவையோ அப்ப நாங்க முறிக்கிறோம். எங்க மீசை எங்க கை, நீ மூல மீசை வை. துரைமுருகன்ட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. பாமக கூட்டணிக்கு வருமா இல்லையாங்கிற கேட்ட கேள்விக்கு அவர் வரும் அல்லது வராதுன்னு சொல்லல. எங்களுக்கு தளபதி ஸ்டாலினுக்கு எந்த வகையான முரணும் இல்லை. அப்படி ஒரு வேலை கூட்டணி அமைந்தால் நாங்கள் வெளியேறுவோம். அப்படி இல்லங்கிறதுனால தானே இன்னமும் அவர் அந்த பதவியில் நீடிச்சுட்டு இருக்காரு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல மாத்திடுவார். பொறுத்திருந்து பாருங்க. மாத்த போறோம். பகிர்ந்து கொள்ள அதை சொல்ல முடியாது பிரதர். ஆனால் கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய திமுகவே அனுமதி மறுக்கப்பட்டாங்க. பின்னாடி தான் அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டதா. கொள்கை கோட்பாடு முக்கியம். ஆனா அரசாங்கத்திற்கு நாங்கள் தூக்கு போட்டு செத்தாலும் சாவமே ஒழிய நாங்கள் இந்த கட்சியோட நாங்கள் எப்பயுமே கூட்டணி வைக்க மாட்டோம். குறிப்பாக திருச்சி மாநாட்டை முடிச்சுட்டு திருச்சூர் போயிட்டீங்க. அங்கே போயிட்டு வேடனை பார்த்துட்டு வந்தீங்க. பிசிகால சேருவாரா? என்ன வேடனுக்கு அம்மாவுக்கு 85 வயசுங்க. என்ன வேடன்னா வேடன் தெரியுமா அப்படின்னு நாங்கள் தான் பார்த்துருக்கோம்ல. வேடனை தம்பிட்ட போன கொடுன்னு எங்கள் அம்மா பாட்டே சொல்லுது. தம்பி இந்த பாட்டு பாட்டுக்காரு. இதில் வேடன் கூட நீங்கள் இருந்த நேரங்களில் வேறு ஏதாவது விஷயம் பேசப்பட்டுச்சா? அந்த அரசியல் அல்லது இங்கே உள்ள அரசியல் நிறைய பேசணும் பிரதர். அதில் எதுக்கு நாங்கள் போனோம்னு கேட்குற கேளுங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பிசிக தலைவர் திருமாவளவன் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனை சந்தித்தது அரசியல் அரங்கத்தில் பெரிய பேசுபொருளாக மாறினுச்சு. அதே மாதிரி விசிக நிர்வாகி சங்கத்தமிழன் இங்கேருந்து திருச்சூர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேடனை சந்தித்தது அரசியல் அரங்கத்தில் ஒரு முக்கிய பொருளாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இதற்கு பின்னணிலாம் நிறைய கதைகள் பேசப்படுது. அது உண்மையாக பொய்யா, அதனுடைய பின்னணிகள் என்ன அப்படிங்கிறது குறித்து விசிக நிர்வாகி திரு சங்கத்தமிழன் அவர்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல இந்த திருச்சியில் நடந்த பேரணியை பற்றி சொல்லுங்கள். எப்படி வெற்றிகரமான ஒரு பேரணி அமைஞ்சிச்சா? வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேரணி. எல்லாருமே நீலக்கோட்டில் பயங்கரமாக இருந்தது. ஆமாம், அதாவது எப்படின்னா எல்லாரும் கோட் சூட்டு மாட்டுவாங்க. படித்தவர்கள், அறிஞர் பெருமக்கள், வெள்ளைக்காரங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை ஏதாவது ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், பெரிய மீட்டிங், அதெல்லாம் மாட்டுவாங்க. உன்னோட சாதாரண அன்றாடம் காட்சிகள், ரிக்ஷா ஓட்டக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டக்கூடியவர்கள், கான்ட்ராக்ட் ஒர்க்கு செய்யக்கூடியவர்கள், கட்டுமான பணி செய்யக்கூடியவர்கள், யார் அன்றாடம் காட்சி ஏழை அவையெல்லாம் கோட்டு மாட்டி வர்றாங்க. எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்போ நானாக வந்து துபாயில் இருக்கிறனால நான் வந்து 25 வருஷமாக என்னுடைய யூனிஃபார்மே கோட்டு தானே வச்சுக்கங்களேன். பட்டு நம்ம அப்படி மாட்டிட்டு அப்படியே போவோம், வருவோம், மீட்டிங்களுக்கு வருவோம். ஆனால் அங்கே இருக்கிற அன்பு தம்பிமார்கள்லாம் மாட்டி வரும் பார்க்கும் பொழுது கண்கொள்ளாத ஒரு காட்சியாக இருந்துச்சு. அம்பேத்கர் எல்லா உருவமாக தான் தெரிஞ்சார். பல அம்பேத்கர்கள் அங்கே உருவான மாதிரி. எங்கள் தலைவர் மேடைக்கு மேலே சொல்லுவாருங்க, நான் வந்து தொண்டர்களை உருவாக்குவதற்கு கட்சி ஆரம்பிக்கவில்லை, தலைவர்களை உருவாக்குவதற்கு தான் கட்சி ஆரம்பித்தேன். நான் தொண்டர்களை தேடி வரவில்லை, தலைவர்களை உருவாக்க தேடி வருகிறேன் அப்படின்பாரு. அது வந்து கடந்த 14ஆம் தேதி திருச்சியில் மெய்ப்பட்டு விட்டது. அது அன்றைக்கி வந்து 14ஆம் தேதி என்ன தெரியுமா, ஜூனு, உலக மாபெரும் போராளி சேக்குவேராவுடைய பிறந்த நாள். எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ, எங்கெல்லாம் அடக்குமுறை நடக்கிறதோ, எங்கெல்லாம் சுரண்டை நடக்கிறதோ அங்கெல்லாம் எனது தோட்டாக்கள் பாயும்னாரு, எனது கால்கள் நடந்து வரும்னாரு. அது மாதிரி என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஆண்கள் மட்டும்தான் கோட் அணிஞ்சு வந்தாங்க, பெண்கள் புடவை கட்டு வராங்க, அவங்க ஏன் கோட் அணிய கூடாதான்னு ஒரு கேள்வி. இல்லை, அவங்களும் வந்திருந்தாங்க, நீங்கள் பார்க்கல. அதுலேயும் பெண்கள் வந்து நிறையா பேர் கோட்டு சுட்டோடு தான் வந்தாங்க, நிறையா வந்தாங்க. ஏன்னா பெண்கள் நிறையா வந்து இதில் வந்து வந்தனால அந்த சேலையோடு வந்திருக்காங்க. அந்த சேலை கூட வந்து யூனிஃபார்மாக தான் வந்தாங்க. ப்ளூ சேலையில் வந்து ஸ்டாரோட தான் வந்தாங்க. ஆனால் ஒரு பெரிய சிறப்புங்க. கின்னஸ் ரெக்கார்டிலே வந்து இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக ஒரு பெரிய அது கின்னஸ் ரெக்கார்டாக மாறும். ஒன்று. இன்னொன்று வந்து இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாய் சார்பாக ஒரு வாகன ஊர்தியை ரெடி பண்ணான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது குடியரசு தினம், எங்கேயாவது சுதந்திர தினம், அங்கே தான் வந்து வாகன ஊர்தி வரும். ஒரு நாள் விடுமுறை, மறுபடி கோஷம், கொஞ்சம் மிட்டாய், விரியும் கொடியில் உதிரும் பூக்கள், நம் காதில் சூட, அப்படியே அவங்க சும்மா ஒரு நாடகம் மாதிரி செய்வாங்க. யார்? கவர்மெண்ட்டு. ஆனால் நாங்கள் அப்படி செய்யலை. ஒரு வாரமாக வேலை செய்யுது. அது கலை இயக்குனர் காலா, கபாலி, மெட்ராஸு, கர்னல்லாம் எடுத்தார் பார்த்தீங்களா, அவர் ராமலிங்கம், அவருடைய டிசைனில் எங்கள் தலைவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அப்படியே 3 வாகன ஊர்தி, அதெல்லாம் பார்த்து அலங்கார வாகன ஊர்தி அப்படியே மக்களே அசந்து போயிட்டாங்க. எனக்கு அடுத்த நாள் வரைக்கும் நாங்கள் வச்சுருந்தோம். தலைவர் அடுத்த நாள் வந்து பார்த்தாரு. அது மாதிரி எல்லாமே வரலாறுங்க. மக்களும் ஏறக்குறைய 10 லட்சத்திற்கு அதிகமாக திரண்டாங்க. இதில் குறிப்பாக வந்து இளைஞர்கள் 80 விழுக்காடு, இஸ்லாமியர்கள்
தலித்து அல்லாத சமூகத்தை சார்ந்த பல தோழர்கள் வந்திருந்தாங்க. ஒரு மாபெரும் வெற்றியாக அது முடிந்தது. ஆனால் இவ்வளோ பெரிய பேரணிக்கு முதல்ல உங்கள் ஆளுங்கட்சி கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவே எந்த விதமான ஒரு அனுமதி மறுக்கப்பட்டாங்க, பின்னாடி தான் அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டதா தலைவரே மேடையில் ரொம்ப பேசியிருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க? அது அப்படி இல்லை. அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு இதை நடத்துவதற்கான அனைத்து ஒத்துழைப்பும் செய்தார்கள். அங்கே இருக்கிற அமைச்சர் உட்பட எல்லாம் ஒத்துழைப்பு செய்தார்கள். முதல்ல ஹெலிகாப்டரில் மாலை போடுறதுக்கு மறுப்பு சொல்லிட்டாங்க. இல்லை, ஹெலிகாப்டரில் மாலை போடணும்னு தலைவர் விரும்பலை. எங்கள் தலைவர் சொல்லிட்டார், எதனா லூசு பயிலாடா ஹெலிகாப்டரில் கொண்டாந்துக்கிட்டு தேவலம் காசு ஏன்னா கரியாக்குறீங்க, அது ஏழை மக்களுக்கு ஏதாவது கொடுத்தா உதவியாக இருக்குன்னு தலைவர் தடுத்து விட்டார். அரசாங்கம் ஒன்றும் தடுக்கலை. மேற்கொண்டு தலைவர் முயற்சிக்கு தான் நாங்கள் வாங்கியிருப்போம். எப்படி எங்களுக்கு முதல்ல அனுமதி கொடுக்கல, அப்புறம் எங்கள் தலைவர் பேசின பிறகு அனுமதி கொடுத்தாங்க. அது மாதிரி ஹெலிகாப்டர் கூட நாங்கள் தலைவர்கிட்ட போய் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கேட்கும்போது விரட்டி விட்டார். அந்த யார் இதுக்கெல்லாம் பொறுப்படுத்தி என் அன்பு தம்பி வந்து சைதை ஜேக்கப் அவர் தான் பொறுப்படுத்தி செய்தார். அவர் சொல்லிட்டார், தம்பி எல்லாம் தேவையில்லாத வேலை, அது வந்து ஒரு நாளைக்கு 10 லட்சம் போகுது, 10 லட்சத்து ஏழைகளுக்கு செய்யலாம், மக்களுக்கு செய்யலாம், கரெக்டாக அது வேணாம், நல்ல மக்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர்கிட்ட கேட்டப்ப அதனால ஒன்றும் எனக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். வருத்தம் இல்லை, அனுமதி வந்து அது ரூல்ஸுங்க. ஒரு ஆளுங்கட்சி என்பது ஆளுங்கட்சியாக செயல்படும். உங்களுக்கு புரியுதா? அதுவும் தோழமை கட்சி, தோழமை கூட்டணி கட்சி என்பதை விட அவங்க பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இவ்வளோ பேர் 10 லட்சம் பேர் ஒரு சிட்டிக்குள்ளே திரண்டுட்டாங்கன்னா அங்கே சிக்கல் வராதா? அதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு கரெக்டாக ரூட்டை போட்டு கொடுத்து எங்களுக்கு ஏறக்கூட 1 மணிக்கே எங்களுக்கு ரோட்டை கொடுத்துட்டாங்க. நாங்கள் போகிறது பயணத்தை பேரணியை மறுத்தாங்க, அப்படியே அனுமதி கொடுத்தாங்க. அது என்ன காரணம்? இல்லை, அது எப்படின்னா எந்த ரூட்டு எந்த பக்கெட்டு அப்படின்ற ஸ்டடி பண்ணணும்ல, கேஸ் ஸ்டடி பண்ணுற மாதிரி அங்கே ஃபீல்டில் பண்ணணும்ல. அது ஒரு திடீர்னு ஒரு அந்த ஏரியாவில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஒரு தாய்மார் உடம்பு சரியில்லை, ஆம்புலன்ஸ் போக முடியுமா, அதெல்லாம் பார்க்கணும்ல பிரதர். அப்போ எல்லாத்தையுமே அவங்க ஆழ்ந்து யோசி. நமக்கு நம்ம மாநாடு முக்கியம், நம்ம பேரணி முக்கியம், நம்ம கொள்கை கோட்பாடு முக்கியம். ஆனால் அரசாங்கத்திற்கு பொதுமக்கள் முக்கியம்ல. அதனாலே காலதாமதம் ஒழிய வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சமீபத்தில் திருச்சி மாநாட்டை முடிச்சுட்டு திருச்சூர் போயிட்டீங்க. அங்கே போயிட்டு வேடனை பார்த்துட்டு வந்தீங்க. ஏற்கனவே வேடன் விசிகால இணைய போகிறாரு, விடுதலை சிறுத்தை தலைவரோட வீடியோ கால்லாம் பேசினாருன்னு பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இப்போ நீங்களும் போயிட்டு ரொம்ப நெருக்கமாக ஒரு தோலை தட்டி கொடுத்துட்டு அங்கே ஒரு அண்ணன் இருக்காரு தம்பி, எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. இப்போ இதனுடைய பின்னணி, இந்த கதை இதெல்லாம் உண்மையா? விசிகால சேருவாரா? திருச்சியிலிருந்து நேரத்தை முடிச்சதுமே திருச்சூர் போனேன். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். திருச்சூர் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி கேரளா இல்லை, அது தமிழ்நாடு தான். அது உண்மையான பேர் திருச்சிவப்பேரூர். அந்த ஊருக்கு பேர் திருச்சிவப்பேரூர் தான். திருச்சூர்னு மருவி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்காலத்தில் வந்து சங்கிகளின் அதே மைய புள்ளி, அவ்வளோ பெரிய ஏரி ஆர்எஸ்எஸ் உடைய மெயின் ஹெட் குவார்டர்ஸ் சொல்லலாம் தென்னிந்தியாக்கள். அப்படிப்பட்ட இடத்துல ஏன்னா எம்பிஏ வந்து சுரேஷ் கோபி அங்கே ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த ஊரில் தான் தம்பி இருக்கிறாரு. யார்? அன்பு தம்பி வேடன். பாரதியார் அந்த காலம் சொல்லுவாருங்க, அக்குனி குஞ்சென்று கண்டு அதை அங்குரு பொந்திடு வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் முப்பன்றும் குஞ்சென்றும் உண்டோ தத்திரியிடி தத்தோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி தம்பி சின்ன தம்பி தாங்க. ஆனால் என்ன வீரியம்ன்றீங்க. நான் கண்ணால் பார்த்தேன் பிரதர். அவர் என்ன நேற்று வந்து நான் 5-6 மணி நேரம் அவரோட தான் இருந்தேன். கூட்டம் கட்டி ஏறுறாங்க. இங்கே தங்கியிருக்கிறாரு சங்கத்தமிழ் நான் பார்க்க வந்திருக்காரு. யாரோ இதில் மதுரையிலேருந்து வந்திருக்காங்களா, அவங்களை பார்க்க வந்திருக்கான்னு தெரியவுமே எல்லா சமூகம். நான் கூட நீங்கள் தலித்துகளா தம்பி அப்படின்னு கேட்டால் இல்லை, தலித்து அல்லாத தோழர்கள். ஏன்னா அந்த இசைக்கு அந்த சக்தி இருக்குது. சாதி மதம் மொழி இனத்தை கலந்து அதுவே ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாருங்க. மோகன்லால் மம்பூட்டியை விட இன்னைக்கு வந்து கேரளாவில் ஒரு சூப்பர் ஸ்டார் யாருன்னா இந்த தம்பி தான். அதில் எதுக்கு நாங்கள் போனோம்னு கேட்குற கேளுங்க. நீங்கள் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அந்த தம்பியுடைய ஒரு பாடல் 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிய பாடல் இன்னைக்கு வந்து அந்த காலிக்கட் யூனிவர்சிட்டியில் சிலபஸாக வச்சுருக்கிறாங்க. அந்த சிலபஸ் யாரோட வச்சிருக்காங்க? மைக்கேல் ஜாக்சன் பாடல் இந்த தம்பியுடைய பாடல். இதற்கு பாராட்டுவதற்காகத்தான் எங்கள் தலைவர் அனுப்பியிருந்தார். நாங்கள் பாராட்டை தெரிவித்தோம். அது மட்டுமல்லாமல் சங்கிகள் அவரை வந்து மிரட்டுறாங்க, கொலை பண்ணிடுவோம், அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம். அதுக்காக உங்கள் அண்ணன் இருக்கிறார், கவலைப்படாத, நாங்கள் இருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற கவலைப்படாத தம்பின்னு சொல்லிட்டோம். ஆனால் தம்பிக்கு வந்து ஃபுல் பாதுகாப்பாக நாங்கள் இருப்போம். கேரளாவை ஆளும் கம்யூனிஸ்ட் அவருக்கு எதிராக தானே இருக்கு. அதுதானே பிரச்சனை. இப்போ நாங்கள் போயிட்டோம்ல, எங்கள் தலைவர் வேற கூட்டணி இருக்கிற இந்தியா கூட்டணியில் எங்கள் தலைவர் நீ பேசிடுவார் முதல்வர்கிட்ட. இனிமேல் எந்த பிரச்சனையும் அன்பு தம்பிக்கு வராது, முழு பாதுகாப்புக்கு வருவார். ஆனால் வந்து எனக்கே ஆச்சரியம்ங்க, எப்படி தான் வர்றாங்கன்னு தெரியலங்க. இது வரைக்கும் இந்தியாவில் எனக்கு தெரிய கத்தார்னு ஒருத்தர் இருந்தார், ஆந்திராவில் பாடுவார், கத்தார் புரட்சி பாடகர். அவருக்கு அடுத்தபடியாக இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா இந்த தம்பிக்கு தாங்க. அப்படியே வந்து அவங்க தான் எதிராளி என்னமோ சொல்கிறாங்க சங்கி பயலுக, இந்த தம்பி மயக்கி விடுகிறார், ஏதோ மருந்து போட்டு மயக்குவதை போல் பாட்டை வைத்து மயக்குகிறார் அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க. ஆனால் உண்மையே மயக்கம் தான். ஆனால் என்ன மயக்கம்னா, அதாவது சங்கி குரூப்லேருந்து மயக்கத்தை தீர்த்து விழிப்புணர்ச்சி உருவாக்கக்கூடிய ஒரு இது.
அப்படிதான் அவர் பாட்டப்புறம் பாருங்க. இப்போ நீங்கள் போயிட்டு அரவணைக்கிறது அவருக்கு ஒரு சிக்கல் தானே. அவர் பொதுவாக இருக்கிற ஒரு தலைவரை இப்போ விசிகாவோட நெருக்கமாக இருக்காருன்ற வகையில் அரசியல் ரீதியாக குறிவைக்கப்பட மாட்டாரா? அப்படி இல்லை. அந்த தம்பி வந்து இன்னும் சொல்ல போனால் எங்கள் கட்சிக்கு வர வேண்டாம், நாங்கள் போய் சொல்கிறோம், நீங்கள் பொதுவாக இருங்க. ஆனால் அந்த தம்பியோடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே சிறுத்தையும் புலியும் சேர்ந்த கலவையாக இருக்கிறாரு. புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். ஏன்னா அவங்க தாய் வந்து ஈழத்தாய், நிறைய பேருக்கு தெரியாத இப்போ சொல்கிறேன். அவங்க மாமா அவங்க அம்மாவுடைய அண்ணன் தம்பி ஃபுல்லாக போராளிகள். அந்த ரத்தம் தான் தம்பிகிட்ட இருக்குது. கழுத்தில் ஆணல் இருக்கிறாரு. அது விளக்கம் கேட்ட என்ன தம்பின்னு. என்றால் அம்மா, அறிவு, அப்பா, அரசியல். அவர் சொல்றாருங்க, அஞ்சாமை, ஆளுமை அப்படின்னு ஒரு 8 கோட்பாடை சொல்றாரு. அவர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாருங்க அரசியல் புரிதலோட. நாங்கள் ஒன்றும் போய் அவருக்கு வந்து அரசியல் புரிதலை வந்து உருவாக்கணும்னு தேவையும் இல்லை. ஆனால் நாங்கள் ஏன் பாதுகாப்பாக இருக்கிறோம்னா, ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன சொல்லுச்சுன்னா இவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படல. என்னையை வந்து இவரை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நேரடியாக சென்றோம். அவருக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒன்று வெறும் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, கேரளாவில் இருக்கிறோம் தெரியுமா, ஆந்திராவில் இருக்கிறோம், கர்நாடகாவில் இருக்கிறோம், பார்லிமெண்ட்லேயே மகாராஷ்டிராவில் இருக்கிறோம், பார்லிமெண்ட்லேயே நாங்கள் பேசுவோம். அதனால் தம்பிக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வந்து இப்போ முதல்வரை சந்தித்து சொல்ல போகிறோம். எந்த சிஎம்? கேரளா சிஎம் அடுத்த வாரம். நெருக்கமானவர் தானே விசிகா தலைவர், நெருக்கமானவர் தான். இருந்தாலும் அங்கேயும் இங்கே வந்து இப்படி இருக்கிறாங்க. வந்து சங்கி பயல்களுக்கு ஒரு எதிர்பார்க்கிறாங்க. அதே நேரத்தில் கம்யூனிஸ்டும் கொஞ்சம் அப்படி நடைமுறை சிக்கல் இருந்துச்சு. இப்போ எல்லாம் தீர்ந்துருச்சு. இதில் விசிகா தலைவரோட ஒரு வீடியோ கால் பேசின மறுநாளே அவருக்கு ஏதோ பிரச்சனை எல்லாம் வந்ததா சொல்லப்பட்டுச்சு. இல்லை, பிரச்சனை பெரும் பிரச்சனை. தம்பி அவன்கிட்ட சொன்னாப்புல அவன் வந்து விசிகால தம்பி சேர போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க நெருக்கடி கொடுத்துட்டாங்களாம். பெரிய சிக்கல். அப்புறம் நாங்கள் போய் சொல்கிறோம், இங்கே தம்பி நாங்கள் வந்து அரசியல் கூப்பிட்றதுக்கு அரசியலுக்கு வரல, நான் ஒரு அண்ணன் தம்பி உறவோட தான் வந்திருக்கிறேன். ஒரு தம்பிக்கு ஒரு பிரச்சனை அண்ணன் வருவான்ல, அது மாதிரி பெரிய அண்ணன் அங்கே இருக்கிறாரு, சின்ன அண்ணன் என்னை அனுப்பியிருக்கிறாரு தம்பியை பார்க்க. அவ்வளோதான் மேட்ரு, வேற ஒன்றும். என்ன நெருக்கடி? யார் அந்த நெருக்கடி? நெருக்கடி இல்லை, அங்கே தான் சங்கி பயிலுக்கு கொடுத்துருக்குறாங்க, கம்யூனிஸ்ட் கொடுத்துருக்கு அது தம்பியை ஒத்துக்கிறாருல. கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு எதிர்ப்பு தானே. திடீர்னு ஒரு தம்பி வர்றான்ல, அவன் பாரு டக்குன்னு வந்து பெரியாரை பற்றி பேசுகிறேன், அங்கே போய் புரட்சி அம்பேத்கரை பற்றி பேசுகிறேன், நாராயண குருவை பற்றி பேசுகிறேன், ஐயங்காளையை பற்றி பேசுகிறேன். அவங்க கதி கலங்கி போயிட்டாங்க. என்னங்கடா அது இப்படி தம்பி பேசிக்கிறேன், மார்க்ஸை பற்றி பேசுகிறேன், பாட்டில் அடிக்கிறேன். அவன் வெறும் சாதி பிரச்சனை மட்டும் பேசினா பிரச்சனை இல்லை, வெறும் ஈழ பிரச்சனை மட்டும் பேசினா பிரச்சனை இல்லை, தம்பி உலக அரசியல் பேசுகிறேன். பாலஸ்தீனை வந்து அங்கே மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் பேசுகிறேன், அங்கே வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பௌத்தம்ன்ற பேரில் மக்கள் அழிக்கப்படுகிறான்னு பேசுகிறேன், அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பேசுகிறாப்புல, அமெரிக்காவில் வந்து அங்கே கருப்பின மக்கள் நசுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பாடுறேன். அதெல்லாம் பாடும்போது அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அங்கே வந்து பெருசாக கூட்டம்லாம் வராதுங்க. ஒரு எம்எல்ஏ போனாலே சைக்கிளில் போவார், ஒரு முதல்வரை போனாலே சாதாரணமாக ஒரு வண்டி போகும். ஆனால் இந்த பையனுக்கு வந்து கூட்டம் எங்கிட்ட இருந்து வருதுன்னு எங்களுக்கே தெரியல. இங்கே பாருங்கள், சின்ன குழந்தை வந்து ரசிகராக இருக்காங்க, வயது முதிர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. நான் பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு இப்படி ஃபோன் வந்துருச்சு, எங்கள் அம்மா ஃபோனு. நான் 2 நாளாக எங்கள் அம்மாட்ட பேசலை, திருச்சூர் போனனால. திடீர்னு அம்மா நான் வந்து திருச்சூரில் இருக்கிறேன், ஏன்டா திருச்சூருக்கு ஏன்டா போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி மேடனை பார்க்க வந்திருக்கிறேன், அப்புறம் நான் உங்களுக்கு கூப்பிட்றேன்னு. வேடனா அப்படின்றா எங்கள் அம்மா. என்ன வேடனா? எங்கள் அம்மாவுக்கு 85 வயசுங்க. என்ன வேடனா? வேடன் தெரியுமா அப்படின்னு. நாங்கள் தான் பார்த்துருக்கோம்ல, வேடனை தம்பிகிட்ட போன கொடுன்னு எங்கள் அம்மா பாட்டே சொல்லுது, தம்பி இந்த பாட்டு பாட்டுக்காருன்னு. அதுதான் முடிஞ்சு போச்சுன்னா, என்னோட வந்து கலை இயக்குனர் ராமலிங்கம் வந்தார். நடந்த நிகழ்வு சொல்கிறேன், அவருடைய வரலாறு. ராமலிங்கத்துக்கு மயம் ஃபோன் பண்ணுறேன். ஏன்னா 7-8 மணி நேரம் ஒன்றா இருக்கும், ஃபோன் ஃபேமிலியிலேருந்து வரும்ல. அவன் சின்ன பையன், பள்ளிக்கூடத்தை படிச்சுக்கிருக்கேன். எங்கேப்பா இருக்கிற, ஏப்பா வரல வீட்டுக்கு 2 நாள் ஆளை காணா அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து 4 நாளாக வந்து திருச்சியில் இருக்கிறோம். ஏன்னா அந்த வாகனம் ஊர்தி செய்கிறதுக்கு. அப்படியே நாங்கள் திருச்சூர் போயிட்டோமா. அவன்கிட்ட சொன்னேன், வேடனை கூட ஃபோனை. அவன் வீடியோ லைவில் பேசுகிறேன். அந்த அளவுக்கு அவங்க க்ளோஸாக இருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, சிறு குழந்தைகள் இருந்து, சின்ன குழந்தைகள் இருந்து வயது முதிர்ந்த பாட்டி வரைக்கும் ஃபுல்லாக ரஷ்யராக இருக்கிறாங்க. இதில் வேடன் கூட நீங்கள் இருந்த நேரங்களில் வேறு ஏதாவது விஷயம் பேசப்பட்டுச்சா? அந்த அரசியல் அல்லது இங்கே உள்ள அரசியல் நிறைய பேசணும் பிரதர், பகிர்ந்து கொள்ள அதை சொல்ல முடியாது பிரதர். ஆனால் அரசியலுக்கு நாங்கள் கூப்பிடவில்லை, அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். நானே தம்பிக்கு அட்வைஸ் பண்ணேன். எங்கள் தலைவர் சொன்னதாக, தம்பி நீ எந்த அரசியல் கட்சி சார்ந்து இருக்க வேண்டாம், நீ விடுதலை சிறுத்தையாகவும் இருக்க வேண்டாம், கம்யூனிஸ்டாகவும் இருக்க வேண்டாம். ஆனால் எங்கெல்லாம் அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் இருக்கிறதோ அந்த பக்கம் நீ பாட்டு பாடு. அதைத்தான் விடுதலை சிறுத்தைன்னு செய்கிறான். எங்கள் விடுதலை சிறுத்தை ஸ்டாருடைய 5 முனையில் 5 கோட்பாடு இருக்குது, அதைத்தான் நீ செய்கிறாரு. கட்சிக்கு வந்து தான் செய்யணும்னு தேவையில்லை, ஆனால் நாங்கள் பாதுகாப்பாக உனக்கு இருப்போம் அப்படின்னு பேசினா அவர் நிறைய அரசியல் பேசினார். ஆனால் ஒரு கருத்தை நான் சொல்கிறேன், அவர் சொன்ன கருத்து பதிவு செய்ய நக்கீரன் வந்து ஒரு முக்கியமானது. நான் வந்து தமிழ் நண்பர்கள் எனக்கு ரொம்ப அதிகம் இருக்கிறாங்க. அதனால் நான் வருங்காலங்களில் வந்து இந்த கேஸில் முடிஞ்ச பிறகு நேராக சென்னை வந்துட்டு அண்ணன் திருமாவளவனை பார்த்த பிறகு நான் சென்னையிலிருந்து இயங்கலாம் என்று நான் நினைக்கிறேன்.
அது எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, நெருக்கடியான சூழ்நிலை. எனக்கு ஒரு அரசியல் தலைவராக உங்கள் தலைவர் தான் ஃபோன் பண்ணார், நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்க. அதை நான் தனிப்பட்ட ஒரு ஆட்களாக பார்க்கவில்லை. அண்ணன்மார்கள் நிறைய பேர் நமக்கு இருக்கான்னு ஒரு தைரியம் எனக்கு வந்துச்சு, ஒரு மாரல் சப்போர்ட் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு பதிவு செய்தார். பதிவு செய்து வீடியோவில் பேசினார். நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு தரேன், நம்மள்ட்ட இருக்க அந்த வீடியோ உங்களுக்கு நான் தரேன், நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கிறங்க. அது வந்து ஒரு சிறப்பாக அமைந்தது. அவர் மீதான அந்த மீட்டூ சர்ச்சை, அந்த பல்லெல்லாம் வச்சிருந்தாரு, புலிப்பல்லாம் வச்சிருந்தாரு டாலரில், அந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் என்ன சொன்னார் அவர்? அதெல்லாம் வந்து அந்த தம்பி வந்து நல்ல தம்பி, கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வர்றாங்க, சின்ன வயசு 30 வயசு வரும்போது சுருள் கஞ்சா கொண்டாந்துருக்குறாங்க. எங்கேருந்து இதில் தாய்லாந்துலேருந்து வந்திருக்கு, சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அவன் சும்மா சாப்பிட்டு ஒன்று அடிச்சிருக்கிறான், போலீஸ் அப்படியே வந்து தூக்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த சதிகார பைய அங்கே இருந்திருக்கிறான். ஒன்று அந்த மீட்டூ வந்து தவறானது, அது பின்னால் தெரிய வந்திருக்கிறது. அது பல்லு வந்து கொடுத்தது வந்து யாரோ வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது பூராமே போலீஸில் சொல்லியாச்சு. அந்த தம்பி ஒரு லைவ்லேயே பேசுகிறாப்புல, நான் தெரியாமல் நான் கஞ்சா குடித்து விட்டேன், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், அதிலிருந்து நான் மீண்டெழுந்து வருகிறேன், யாரும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க அது தப்பான வழிக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஒழுக்கமான பையனாக இருக்கிறேன். நான் தானே பார்த்துறேன். வெறும் அறிவு மட்டும் இல்லை, திரைப்பட அந்த பாடல் பாடிருக்காப்புல, நிறைய படத்தில் அறிவு பாட்டு அவரே எழுதுகிறாப்புல, அந்த நாலேஜ் மட்டும் இல்லை, அன்பாக இருக்கிறாப்புல, நேர்மையாகவும் இருக்கிறார். இதில் தமிழக அரசியல் தலைவர் வேற யாராவது பிடிக்கும் அல்லது வேற யாரும் சிறந்த தலைவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு? இல்லை, அப்படிலாம் அவர் யாரையும் குறிப்பிட்டுலாம் சொல்லலை. இந்த இவரை பிடிக்கும் அவரை பிடிக்கும் அப்படிலாம் சொல்லலை. நான் தமிழக அரசியலை நான் கூர்ந்து கவனிக்கிறேன். எனக்கு வந்து அரசியலில் வந்து எனக்கு வந்து மேதகு தான் என்னுடைய வழிகாட்டி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எழுச்சி தமிழர் தான் அப்படின்னு அதை மட்டும் பதிவு செய்ய தெளிவாக சொல்லிட்டாரு. அது தெளிவாக இருக்கிறாரு, அடுத்து அதில் வந்து தெளிவாக இருக்கிறார். இப்போ அப்படியே கொஞ்சம் தமிழகத்துக்கு வந்தோம்னா, இப்போ சமீபத்தில் 2 நாளாக பரபரப்பாக பேசப்படுறது என்னென்னா, விசிக தலைவர் திருமாவளவன் அப்புறம் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், இவங்க 2 பேரும் திருச்சியில் ஒரு ஹோட்டலில் சந்தித்து பேசியிருக்காங்க. விசிக தலைவர் சொல்கிறதுல அரசியல் வந்து இல்லைங்க, நான் ஜென்ரலாக தான் பேசினேன், புத்தகம் பரிசீலிப்பு கொடுத்தாருன்னு. ஆனாலும் 2 அரசியல் தலைவர்கள் பேசிக்கிறப்ப அங்கே அரசியல் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி முன்வைக்கப்படுது. இல்லை, அதாவது வைகை செல்வன் என்பவர் நல்ல தமிழ் புலமை உள்ள ஒரு பேச்சாளர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அவர் எங்கள் தலைவருடைய ரசிகர். எங்கள் தலைவருடைய மேடையில் இருக்கும் பொழுதும் இவர் இருந்தாருன்னா எங்கள் தலைவரை புகழ்ந்து பேசுவார். அந்த காலகட்டத்தில் இருந்து, இந்த காலகட்டம் இல்லை. அந்த வகையில் ஒரு நட்பு ரீதியாக ஒரு ரொம்ப நாள் ஆச்சு சந்திக்கலாம் அப்படின்னு வந்ததான ஒழிய வேறு எந்த வகையான அரசியல், எந்த வகையான சூழ்ச்சிகளோ சதிகளோ இல்லை எதுவும் திட்டமிடலோ எதுவுமே இல்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். எங்களுக்கும் தளபதி ஸ்டாலினுக்கும் எந்த வகையான முரணும் இல்லை. கொள்கை ரீதியாகவோ கோட்பாட்டு ரீதியாகவோ நடைமுறை சிக்கல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சாதிய பிரச்சனை இருக்கிறது, அதை நான் மறுக்கலை. மதுரையில் கொடியேற்ற முடியல, அது உண்மை. மதுரை மட்டும் இல்லை, தமிழ்நாடு பூராமே இப்போ அந்த பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதெல்லாம் மறுக்கல. அது வந்து அவர் திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு பொறுப்பு இல்லை. யாருன்னா போலீஸில் இருக்கிற சில சங்கி பேருக்கு தான் அதுக்கு பொறுப்பு. இப்போ நீங்கள் மதுரைன்றீங்க, உடனே பேர் சொல்கிறேன். அந்த அம்மா அவங்க சங்கீதில் ஒரு அம்மா இருக்குது, கலெக்டர் அம்மா. அது யார் அந்த அம்மா? அந்த அம்மாவே ஒரு RSS பின்புலம் உள்ள அம்மா தான். இல்லைன்னு சொல்லுங்க, நான் இப்போ தைரியமாக ஒரு நக்கீரன் சொல்கிறேன். நான் பொய்னா என் மேலே வழக்கு போடலாம்ல, அந்த அம்மாவுக்கு தான் பவர் இருக்குல்ல. அந்த அம்மா இங்கே RSS பின்புலத்தை இயங்குன்றது எங்கள் ரெக்கார்டு வச்சுருக்கோம், ரெக்கார்டு உள்ள வச்சுருக்கிறோம். அதனால் வந்து அப்படிப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் கலெக்டர்கள் ரிப்போர்ட் பண்ணணுன்னு இருக்குல்ல, நீங்கள் அவங்கள குறை சொல்லாமல் நேரடியாக அவரை மட்டும் சொல்கிறது மூலம் என்ன சாதிக்க விரும்புகிறீங்க? அந்த அம்மாவை மாற்றி வேறதுக்கு மாற்றணும்னு சொல்கிறோம். மாத்தன் யாரெல்லாம் RSS பின்புலத்தில் இயங்குகிறார்களோ, யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு சண்டை வரணும் குழப்ப வரணும் உருவாகிறார்களோ அரசியல் அதிகாரிகள், அவங்களை வந்து இடைமாற்றம் செய்யுங்கள், சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றது எங்களோட கோரிக்கை. அப்படி இல்லைங்கிறதுனால தானே இன்னமும் அவர் அந்த பதவியில் நீடிச்சிட்டு இருக்காரு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல மாத்திடுவார், பொறுத்திருந்து பாருங்க. மாத்த போறோம், விட மாட்டோம் நாங்க, பொறுத்திருந்து பாருங்க. இந்த சந்திப்பை விட்டுட்டீங்க, அதுல வேற என்ன விஷயங்கள்? ஒரு சந்திப்பும் இல்லை, அது சந்திப்பு அன்பு சந்திப்பு, ஒரு தமிழ் பற்றாளர் சந்திப்பு. 2 பேரும் தனியாக சந்திச்சுட்டா டவுட் வராது. அதற்கு முன்னாடியே வைகை செல்வன் வந்து பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சந்திச்சு பேசுறாரு. அதுக்கு அடுத்த நாள் இவர் சந்திக்கிறாருங்கிறப்ப தான் அந்த சந்தேகங்கள் எழும்புது. நீ சந்தேகப்பட்டுங்க, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு சந்தேகம் இல்லை, நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சந்தேகமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிறீங்க, அது உங்கள் சந்தேகத்திற்கு உங்கள் கற்பனைக்கான நாங்கள் வழியை வகுத்து கொடுக்குறோம், நீ மட்டும் பண்ணிக்கிறீங்க. ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி. சங்கி பெயரை ஒழிக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த சங்கி இங்கே வரக்கூடாது அப்படின்ற தெளிவாக இருக்கிறோம். பிரதர் இன்னும் ஏற்கனவே பாஜகவில் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சி இங்கே கூட வரப்போகுது அப்படின்லாம் அந்த கருத்து சொல்லிட்டு வரப்போ சந்திப்பு நடக்கிறதுனால அந்த கேள்வி வைக்க வேண்டியதா இருக்கு. ஓ, நீ அதை வச்சு நீ கேட்குறீங்களா? அந்த சந்தேகத்தை நான் பற்றி அதுக்கு முடிவு வைக்கிறேன். எந்த காலகட்டத்திலும் நாங்கள் வந்து அதுவும் பிஜேபியோட கூட்டணிக்கு போகவே மாட்டோம், பாமகவோட கூட்டணியில் போக மாட்டோம். ஏனென்றால் பாமக இளைஞர்களை, அங்கே இருக்கிற வன்னிய தோழர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி பிஜேபியில் இருக்கின்ற இந்துக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் தூக்கு போட்டு செத்தாலும் சாவமே ஒழிய நாங்கள் இந்த கட்சியோட நாங்கள் எப்பயுமே கூட்டணி வைக்க மாட்டோம், குறிப்பாக பிஜேபியோடு.
இப்போ சமீபத்தில் திமுகவின் துரைமுருகன்ட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. நீங்கள் வந்து இப்போ பாமக கூட்டணிக்கு வருமா இல்லையாங்கிற கேட்ட கேள்விக்கு அவர் வரும் அல்லது வராதுன்னு சொல்லலை. இப்போ என்ன அவசரம், எலெக்ஷன் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கடந்து போகிறாரு. இது சிறுத்தைகளுக்கான நெருக்கடியாக பார்க்க முடியுமா? விடுதலை சிறுத்தைகளுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு இன்னும் இதுவரை யாரும் பிறக்கவில்லை, இனி பிறப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. ஆகையால் அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அப்படின்னா அதுக்கான கதவு திறந்திருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். எங்கு எப்படி கதவு திறந்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அல்ல. விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக எங்கள் கான்செப்ட் வெரி தெளிவானது. எப்படி இருந்தாலும் சரி, நாங்கள் பாமக பிஜேபி இருக்கிற கூட்டணியில் இருக்க மாட்டோம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ இதுக்கு மேலே என்ன விளக்கம்? எங்கள் தலைவர் சொல்லிட்டார்ல, அப்படி ஒரு வேளை கூட்டணி அமைந்தால் நாங்கள் வெளியேறுவோம் சொல்லிட்டாருங்க. அப்புறம் ஆனால் அதை பற்றி கன்ஃபியூஸ் ஆக தேவையே இல்லை. அப்புறம் பேச வேண்டிய நேரத்தில் மீசையை முறுக்கி பேசுவோன்னு அண்ணன் சொல்கிறாரு. எப்போ அப்படி பேசுவாருன்னு பார்க்கணும் அப்படின்னு பாஜக முன்னாள் மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்காக மீசையை முறுக்க முடியாது. எப்போ தேவையோ அப்போ நாங்கள் முறிக்கிறோம். எங்கள் மீசை எங்கள் கை எப்போ முறுக்கணுமோ எதுக்கு முறுக்கணுமோ அங்கே முறுக்குவோம். நீ மூல மீசை வை, நீ மீசை வைக்காமல் இருக்கிற, அதுவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. நல்ல ஒரு தமிழ் பையனா நல்ல மீசை வை. கடைசி உடனே காலி பண்ணி விட்டாங்க. நல்லா சிறப்பாக போய்கிட்டு இருந்தேன். நானும் உண்மையை பாராட்டுறேங்க. பிஜேபி ஓரளவுக்கு வளர்ந்து வருதுன்னு. இப்போ ஒன்னே காய அடிச்சு விட்டாங்க. பாவம், அதை நினச்சி பாவமாக இருக்குது. தம்பி திருப்பி அதை பொறுப்பை எப்படியும் கைப்பற்றுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என்று அன்பு தம்பிக்கு நான் அன்பாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். வர இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் அதிக இடம் கேட்போம் அப்படின்னு விசிக தலைவர் சொல்கிறாரு. மதிமுகவும் சொல்லுது, கம்யூனிஸ்டும் சொல்கிறாங்க. இது வந்து கூட்டணிக்குள்ள ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தாதா? இது அதிகார பகிர்வு அப்படிலாம் இல்லை. திமுகவுக்கு தெரியும் யாராருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு. எங்களுக்கு நல்ல டபுள் டிஜிட்டில் நாங்கள் வெற்றி பெறுவோம். டபுள் டிஜிட்டில் எடுப்போம் இல்லை, வாங்குவோம் இல்லை, டபுள் டிஜிட்டில் நாங்கள் வெற்றி பெறுவோம் 2026. கடந்த காலங்களில் கசப்பான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக தான் 2006 தேர்தல்லாம் அது நடந்திருக்கு. இப்போ அது மாதிரி நடக்காமல் இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? நிச்சயமாக. இப்போ தளபதி ஸ்டாலின் ரொம்ப மெச்சூரிட்டியானவருங்க. ஆனால் அவர் வந்து ரொம்ப நுட்பமாக ஆராய்ந்து விடுதலை சிறுத்தை வலிமை அவருக்கே தெரியும். இப்போ பார்த்துட்டு பேரனில் 10 லட்சத்துக்கு மேலே அங்கே கூட்டம் அவருக்கே தெரியுங்க. ஒரு சாராயம் கொடுக்காம, குவார்டர் கொடுக்காம, ஒரு ரூபா கொடுக்காம, எதுவும் சேலை செட்டி கொடுக்காம வலிமையை காட்ட தான் அந்த பேரணி நடத்த இல்லை. அதுவும் ஒரு காரணமாக வைத்துக்கிறோம். அதுதான் இல்லை. முதல் காரணம் வந்து செக்குலரிசம், மதச்சார்பின்மை காப்போம். ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடி உருவாகி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வக்பு திருத்த சட்டத்தை அதை வந்து திரும்ப பெறு அப்படின்றது. அவங்களோட NCR NP அதெல்லாம் வந்து பல சிக்கலை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த இஸ்லாமிய தோழர்களை நீ சாதாரணமாக வந்து வந்தேன்னு நினைக்காதீங்க. அவன் இந்த மண்ணின் மைந்தன். அவனுடைய இறை வழிபாடு தான் இஸ்லாம், இறை வழிபாடு தான் கிறிஸ்துவம். எங்கே பிறந்தவன்? இங்கே தானே பிறந்தேன். ஒரு காலத்தில் சாதி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை மத கோட்பாட்டு பிடிச்சிருக்கலாம், அதில் அவன் போயிருக்கலாம். அவனை உடனே சவுதி அரேபியாவில் பிறந்தவன் நினச்சிக்கிறது. இவன் வந்து என்னமோ அமெரிக்காவோட சிட்டிசன்ஷிப் நினச்சிக்கிறது. அவன் மண்ணின் மைந்தன் தானங்க. ஒரு நாளைக்கு சுப்பையாக இருந்திருப்பாங்க, இப்போ சுல்தானா மாறிப்பாங்க. ஒரு காலத்தில் வந்து அப்துல்லாவா இப்போ இருக்கிறவன் அன்னைக்கு அண்ணாமலையாக கூட இருந்திருக்கலாம். அன்றைய அண்ணாமலை இன்னைக்கு அப்துல்லாவா மாறி இருக்கலாம். அன்னைக்கு இருந்த வந்து சங்கத்தமிழ் இன்னைக்கு வந்து சார்லஸாக கூட மாறி இருக்கலாம். சரிங்களா? அப்போ அதை வச்சு நம்ம வந்து குழம்ப தேவையில்லை. மண்ணின் மைந்தர்கள். தொடர்ந்து விசிக மீது ஏன் சந்தேகம் முன்வைக்கப்பட்டே வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா எந்த எலெக்ஷன்லையுமே எடுத்தால் விசிக இந்த வழியோட இப்போ அணி மாறிடும், இப்போ அதிமுகவோட போயிடும், அப்படிலாம் ஏன் தொடர்ந்து? காய்ந்த மரத்திலே கல்லை விட்டு எறிவாங்க. காஞ்சு போய் நல்லா மரம் காஞ்சு நிறைய பழங்கள்லாம் இருக்கு வச்சுக்கலாம், அதெல்லாம் கல்லை விட்டு எறிவாங்க. சும்மா பொட்டை மரத்தில் போய் எறிவாங்களா? எறிய மாட்டாங்களா? அது மாதிரி நாங்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி, வளர்ந்த கட்சியும் அல்ல, வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி. அதெல்லாம் நாங்கள் பேசும் பொருளாக இருக்கிறோம். இப்போ பாமக பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்கன்னா, உங்கள் தலைவர் சொல்கிறாரு என்ன இருந்தாலும் ராமதாஸுக்கு தந்தைங்கிற அடிப்படையில் உரிய மரியாதையெல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ அன்புமணி ராமதாஸ் மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? நான் நம்ம சேனல்லே பேசியிருக்கேன், நக்கிறேன் இல்லையே. நான் வந்து இவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். யாருக்கு? ஐயாவுக்கு. இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், இவ்வளவு சிக்கல் பண்ணியிருந்தாலும், இந்த வயசுலையும் ஒரு அப்பா வந்து ஒரு கட்சியை உருவாக்கியிருக்காருன்னா அப்பாவை மதித்து நடக்கணும்னு என்ன அடிச்சாயின்னு சொல்கிறாரு. அவர் நடைபயணம் செல்கிறார் அப்படின்னு ஒரு பேட்டி கேட்குறேன். ஆமாம், என்னை நடை பின்னமாக ஆக்கி விட்டு இவர் எங்கே செல்கிறாருன்னு கேள்வி வைக்கிறாரு. அது மாதிரி உண்மையிலே வந்து வயது முதிர்ந்தவரை பாவம் இப்படிலாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அயோக்கியத்தனம். அரசியல் விடுங்க. அப்பா சொல்கிற கேட்டு நடக்க. நீ என்ன பெரிய அரசியல் நுட்பம் தெரிஞ்சாலா? இல்லை உங்கள் அப்பா போய் அரசியல் வளர்க்க முடியுமா? இல்லை உங்கள் அப்பா இல்லாமல் நீ வந்திருப்பியா? இதெல்லாம் யோசிக்கணும்ல. அவர் தானே உன்னை கையை காட்டுறாரு. பேசவே தெரியாது, வாயை திறந்து. இன்னைக்கு இவ்வளவு உருவாக்கினா நேரம் பார்த்தாலுங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசவே தெரியாது உங்களுக்கு. இன்றைக்கி உங்கள் அப்பா உங்களை மினிஸ்டர் ஆக்கினார், இன்றைக்கி ஒரு தலைவர் ஆக்கியிருக்காருன்னா அப்போ அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு இது சரிப்பட்டு வராதுன்னு. அப்போ மாற்றுறாருன்னா ட்ரைனிங் எடு, உழைச்சி வா. அப்பாவின் பக்கம் நாங்கள் இருக்கிறோம். அவரை மன்னிச்சு, அதாவது ஏற்றுக்கிட்டு ஒற்றுமையாக இருங்க, சண்டை போடாதீங்க. அதை பாருங்க, எதிரியாக தான் சொல்கிறேன் பாருங்க. இல்லை திடீர்னு நீங்கள் ராமதாஸ் பக்கம் விசிகா சாயறதுக்கான காரணம் இல்லை. ராமதாஸ் எனக்கு பிடிக்கும். நான் வந்து அவருடைய ரசிகன், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதனால் அவர் என்ன அரசியல் தலைவர் இல்லை. நான் ஒரு என்னங்க இத்தனை வயசுலையும் மீடியா பார்த்து உங்களை மேலே எதை கேட்குறேன்? நான் தான் தலைவர் கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் தான் தலைவர்ன்றார். இன்னொரு சொல்கிறார்ல, யாரை வேணுமாலும் தலைவர் ஆக்கினாலும் ஆக்குவேன், ஆனால் ஒன்றே ஆக்க மாட்டேன், நீ ஒழுங்காக வேலையை பாரு சொல்கிறாருல. அதெல்லாம் ஓப்பனாக அடிக்கிறாருங்க. இன்றைக்கி ஜனநாயகம் பக்கம் வந்திருக்கிறாரு. கடைசி காலகட்டத்தில் பாராட்டுகிறோம். விடுதலை சிறுத்தை இளைஞரணி ஐயா ராமதாஸை பாராட்டுகிறது. ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி, வணக்கம்.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.